சங்கீதம் 104 வசனம் 1. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அந்த நல்ல தேவனுக்கு நம் யாரும் என்று உற்சாகமாக ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிட நேச துதியும் பாடலை பாடுவோம். Thank you.
வழிநடத்தும்படி எல்லாம் பேசும் நடப்பினார். அடுத்த பாடலாக ஆனந்த கலிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்ற பாடலை பாடுவோம். சங்கீதம் 48 வசனம் 1 துவங்கி 14 வசனம் வரை நாம் யாவரும் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 1 14 வரை. சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 1 14 வரை. கர்த்தர்
பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காட்டினால் தர்ஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலேயே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்பின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமார்த்திகள் களி கூறுவார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதாக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். 14ஆம் வசனம் வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் உளுத்தினால் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இவரோட கிருபினாலும் கருத்துக்களினாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திட்டு வரார். இந்த நல்ல தேவனுக்கு நம்மளுடைய காணிக்கையும் பிரசவமாக சொல்கிறோம். பூலோகத்தை வாழ்வோம். கண் செல்வது என்பதாக திரு கரத்தால் தாங்கியனை திரு சித்தம் போல் நடத்தி பாட்டை பாடுவோம். நடத்திடுமே, உயவன் கையால்
நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகத்துவமும் கனமும் மாட்சிமையும் உடைய தேவனாக இருக்கிறீர். நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய மந்தைகளாக இருக்கின்றோம். நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கின்றோம். கர்த்தாவே, நீ கிருபையாய் எங்களை ரட்சித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அருளி எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் தந்து இப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக இந்த வாக்கியத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் கிருபை நிறைந்த தேவன், நீர் மகிமையானவர். நீர் எல்லாவற்றையும் உம்முடைய சித்த பிரகாரமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஆலோசனை சொல்லுபவன் யார் ஆண்டவரே? நீர் சகலத்தையும் உம்முடைய ஆலோசனையின்படியே எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, கிருபை நிறைந்த தேவனே, மகிமை நிறைந்த தேவனே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்படியாய் நீர் கிருபை நிறைந்த தேவனாயிருந்து இதோ உடைய பிள்ளைகளை இம்மட்டும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்து நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்தித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த போராட்டமான காலகட்டத்திலே கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மன உளைச்சல், அழுத்தங்கள், இப்படி பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டிய இந்த நாட்களிலே கர்த்தாவே, நீ கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல ஆறுதலின் தேவனே, நீரே உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி தொடர்ந்து அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த விசுவாச ஓட்டத்தை அவர்கள் ஓடும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு எல்லா கிருபையையும் அருளி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்துல உறுதியாய் நிற்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு அவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தி இப்படியாக உமக்கென்று ஜீவனம் பண்ணும்படியாக கர்த்தர் எல்லாரிலும் அவர்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கிருபையாய் எங்களுடைய பாவங்களை, குற்றம் குறைகளை, அக்கிரமங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து இதோ எங்களுடைய ஜெபம் கேட்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. உள்ளுத்திராமுக்கு நீண்டா கூலாய் கும்மாஸ்து சபையாருக்கு ஆண்டவரே, நீர் இறங்கி அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிறதான எல்லா நோய்களும், எல்லா பலவீனங்களும் தேவனே நீர் குணமாக்க வல்லவராக இருக்கிறீர். நீர் பரம வைத்தியர். அப்படியாக நீர் இறங்கி அவர்களை குணமாக்க ஆண்டவரே, பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களை பூரணமாய் தாங்கும்படி வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பத்திலே பலதரமான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார ரீதியில சிரமப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் தொடர்ந்து இறங்கி தேவனே நீர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, விடுதலையின் நாயகனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதோ இந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். ஆண்டவரே, வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் அவர்களுக்கு கொடுத்து வருகிற வேலைக்காக நன்றி. அவர்களுடைய முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உத்தமத்தோடு கர்த்தாவை வேலை செய்ய, போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் அவர்களை காத்துக் கொள்ள ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வேலையை மனதார அவர்கள் செய்து முடிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, இந்த வருமானத்தின் மூலமாக
அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா ரீதியிலும் பணம் தேவையா இல்ல போதுமானதா இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலையில சிங்கையில குடும்பத்தை விட்டு சிங்கையில வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ கிருபையாய் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டுதல் செய்கிறோம். மனைவி பிள்ளைகளை, கணவன் பிள்ளைகளை விட்டு சென்றிருக்கிறதான இந்த சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய ஆத்மீகத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய மனநிலையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, சகல ஆறுதலின் தேவனே, நீரே அவர்களுக்கு சகல ஆறுதலையும் தந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் கொடுத்த உறவுகளை அவர்கள் கட்ட தொடர்ந்து கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, ஏக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். அப்படியாக சகோதர சகோதரிகளுக்கு, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி இப்பொழுதும் அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் தேற்றுவீராக. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். உம்முடைய சித்த பிரகாரமாக சகலத்தையும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்று அவர்கள் விசுவாசிக்க கிருபை பாராட்டு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிங்கையில தங்கியிருக்கிற அந்த நாட்களில அநேக செலவுகள் ஆண்டவரே, ஆனாலும் நீரே கிருபையாய் அந்த தேவைகளை சந்தித்து அவர்கள் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கத்தக்கதாக திராணியை கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையார் யாவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். இந்த கோவிட்-19 காலகட்டத்தை அவர்கள் தைரியத்தோடு, உற்சாகத்தோடு, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர்கள் தொடர்ந்து ஜீவனம் பண்ண பரிசுத்த ஆவியானவரே, நீ தொடர்ந்து அவர்களை உம்முடைய வசனத்தினால் இடைக்கட்டி அவர்களை வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இறங்கி தொடர்ந்து ஞானத்தை தாரும். ஆண்டவர், இந்த ஆன்லைன் வழியாக அவர்கள் படிக்கும் பொழுது அசட்டையோடு இது அசட்டைத்தனமாயிராதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பை அவர்கள் உணர்ந்து சிறப்பாய் படிக்க தேவனே நீ ஞானத்தை அருள நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உங்களுடைய அனுக்கிரகம் எங்களுடைய தேசத்திலே இருப்பதாக, எங்களுடைய தேசத்திலே அமைதி நிலக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதாரம் சீர்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல அரசியலும் கர்த்தாவே ஆண்டவரே சீர்படவும் மேன்மை அடையவும் கர்த்தாவே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் நடக்கிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய கட்டட காரியத்தை உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம். தேவனே, உங்களுடைய சித்த பிரகாரமாக காரியங்களை நடப்பிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, மீண்டுமாக இதோ இந்த நாளை உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம். உங்களுடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள், உடைந்து போயிருக்கிற உள்ளங்கள், ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற உள்ளங்களை தேவனே நீர் ஆற்ற, தேற்ற, பலப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வருங்காலத்தை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இறங்கி உங்களுடைய வசனத்தை கொண்டு அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரே கர்த்தாவே, இதோ உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும். எங்களுடைய இதர சபைகளிலே நடக்கிறதான எல்லா ஊழியங்களையும் தேவன் தாமே கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த காலகட்டத்திலே எங்களுடைய திருச்சபையார் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க, ஆண்டவரே அரசாங்கத்துடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, தேவனே உம்மை வெளிப்படுத்த அவர்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவரே, மிகுமாக எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து இதோ உங்களுடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வார்த்தையை கற்றுத்தார். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டு. அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து
எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரையில் வாசிக்க கேட்போம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 - 6 வரை. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 - 6 வரை. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகள் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு என் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது தேவனுடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்று காலை வேளையிலே உடைந்த பாத்திரத்தின் மதிப்பு அல்லது உடைந்த பாத்திரத்தின் விலை என்ற தலைப்பிலே தேவ செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The value of a broken vessel. இன்றைக்கு ஒரு கற்சாடி, அதாவது ஒரு ஜாடியை நம்ம எடுத்துக்கொண்டால், ஒரு உடைந்து போன ஜாடிக்கு நாம் எவ்வளவு விலை கொடுப்போம்? சுக்குநூறாக உடைந்து போன ஒரு கற்சாடி, இந்த வெசல், அதுக்கு அல்லது ஜா, இந்த வாஸ், அதுக்கு நாம் எவ்வளவு விலை கொடுக்க முடியும்? நிச்சயமாக உடைந்து போன இந்த ஜாடிக்கு நாம் ஒரு விலை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது. ஆனால் ஒரு அழகான ஒரு வடிவம் உள்ள, அழகான வடிவம் உள்ள ஒரு ஜாடிக்கு நாம் ஏற்ற விலையை கொடுக்க முடியும். அப்படியாக இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், உடைந்து போன பாத்திரம் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த காலகட்டத்தில், குறிப்பாக போன வருஷத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், நாம் பல ரீதியில உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு பார்க்கும்போது உறவுகள் உடைக்கப்படுகிறது. பொருளாதார அல்லது இந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய வருமானம், நம்முடைய பணம், இதை எப்படி நம்ம கையாளுவது, இதுல ஒரு உடைதலை நாம் பார்க்கிறோம். நம்முடைய எதிர்காலம் உடைக்கப்படுகிறது. நம்முடைய அமைப்பு, சிஸ்டம், அதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த கல்வி, எஜுகேஷன் நம்ம பார்க்கிறோம். அதுல பெரிய ஒரு பெரிய மாற்றங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன ஆகுது? இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி படிக்க போறாங்க? அவங்க சரியா படிப்பாங்களா? இல்ல ஸ்கூலுக்கு போவாங்களா? இல்ல ஸ்கூலை மறந்துடுவாங்களா? இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி அவங்களுடைய வருங்காலம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளாக இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட அரசியல் நம்ம பார்க்கிறோம், பொலிட்டிக்ஸை பார்க்கிறோம். அரசியலை பார்க்கும்போது அதுல ஒரு பெரிய உடைதலை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு புரோக்கன்னஸ் நம்ம பார்க்கிறோம். ஒரு நாட்டை எப்படி நடத்துவது அப்படின்ற இன்றைக்கு பலவிதமான குழப்பங்கள். அதோடு கூட நம்ம பார்க்கிறோம் பொருளாதாரம், இக்கானமி, பொருளாதாரத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப கீழே போயிருக்கு. அதனுடைய நிலை ரொம்ப கீழே போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த சமய நம்பிக்கை, பிலீஃப், அந்த நம்பிக்கை கூட இன்றைக்கு உடைந்து போய்விட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட இன்னொரு முக்கியமா என்ன பார்க்கிறோம்னா, இன்னைக்கு பழக்கங்கள், பிராக்டிசஸ், அதை பார்க்கிறோம். அதுலயும் பெரிய ஒரு உடைதலை நம்ம பார்க்கிறோம்.
இப்படி அநேக காரியங்கள் இன்றைக்கு உடைந்து போய் கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இவைகள் உடைந்து போயிருக்கிற இந்த நிலையை நம்ம பார்க்கும்போது இதனுடைய மதிப்பு என்ன? இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழலை நம்ம கடந்து போகும்போது வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையினுடைய மதிப்பு என்ன? அதனாலதான் இன்றைக்கு வாழ்க்கை வாழ்ந்து அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக தற்கொலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் வாழ்க்கை மதிப்பு என்ன? நாம் இவ்வளவு உடைந்து போயிட்டோமே, இந்த வாழ்க்கைக்கு மதிப்பு என்ன அப்படின்னு இன்றைக்கு அநேக கேள்வி கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் வாழ்க்கையின் மதிப்பு என்ன? உடைந்து போன பாத்திரத்திற்கு மதிப்பு உண்டா? அதுதான் முதலாவது நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எவ்வளவு உடைந்து போயிருக்கிறது, இதனுடைய விலை என்ன, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத இன்றைக்கு முதலாவது நம்ம பார்ப்போம். உடைந்த பாத்திரத்துக்கு மதிப்பு உண்டோ? Does a broken vessel have any value? பிரியமானவர்களே, இங்க எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்படுகிறார் என்று பார்க்கிறோம். எங்க அனுப்பப்படுகிறார்? ஒரு குயவனுடைய வீட்டிற்கு அவர் அனுப்பப்படுகிறார். அதாவது எரேமியா தீர்க்கதரிசி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பல ரீதியில அவரோடு கூட பேசுகிறார். அவர் குயவன் வீட்டுக்கு போக சொல்றாரு. அப்புறம் அந்த கச்சையை, அந்த பெல்ட், அதை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. நிறைய இந்த விஷுவல் திங்ஸ், அதாவது அநேக பார்க்கக்கூடிய காரியங்களை வைத்து ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன பார்க்கணும்னா, இந்த 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போக சொல்றார். அந்த குயவனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அங்க என்ன நடக்குது? 2ஆம் வசனத்திலே, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அதாவது ஆண்டவர் வெறும் வார்த்தையாக எரேமியாவோடு சொல்லாம இப்போ ஒரு பிராக்டிகலா நடைமுறையில ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி அதை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அதோடு கூட வரும் பொழுது, இதுதான் தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது, இதுதான் சம்பவிக்க போகிறது என்பதை எரேமியா நன்றாக அறிந்து கொண்டு அதை தம்முடைய ஜனங்களுக்கு இன்னும் அழகாக தெளிவாக கொண்டு போகும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த குயவனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? 3ஆம் வசனத்துல, அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் கிரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். அதாவது அந்த பீச், அந்த களிமண், அந்த ஜாடியை உருவாக்கக்கூடிய அந்த டூல்ஸ், அந்த பொருள், அதுல குயவன் வணைந்து கொண்டு இருந்தார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் முதல் பகுதி, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. பிரியமானவர்களே, குயவன், இந்த குயவனை நம்ம பார்க்கும் பொழுது இவன் ஒரு சாதாரணமான ஒரு குயவன் அல்ல. நிச்சயமாக அவன் தன்னுடைய அவனுடைய தொழிலாக இருக்கிறது. அந்த தொழில அநேக பாத்திரங்களை அவன் செய்திருப்பான். ஆனாலும் எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பப்பட்ட இந்த நேரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த குயவனுடைய கையில அவன் வணைந்து கொண்டிருக்கிற அந்த பாத்திரமானது, வசனம் சொல்லுகிறது, அவன் கையிலே கெட்டு போயிற்று என்று சொல்லப்படுகிறது. கெட்டு போயிற்று அப்படின்றால் என்ன? பிரியமானவர்களே, கெட்டு போயிற்று, அந்த மாறின வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அந்த கெட்டு போயிற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால்,
எரேமியா 13ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது. எரேமியா 13ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். Jeremiah chapter 13 verse 7. அப்பொழுது நான் ஐபிராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. அப்ப அந்த கெட்டு போன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. இதே வார்த்தை தான், இந்த MARRED என்ற வார்த்தை தான் இங்கே எரேமியாவிலையும் சொல்லப்படுகிறது. நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, குயவன் அந்த பாத்திரத்தை வணையும் பொழுது அது கெட்டு போயிடுச்சு, அது உபயோக பண்ண பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது, அது பாவிக்க முடியாமல் போய்விட்டது என்று இங்கே வசனம் சொல்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். குயவன் வணையும் பொழுது இந்த பாத்திரம் அழகாக வரணும், இந்த பாத்திரத்துக்கு விலை உயர்ந்த மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு கூட தான் அவன் வணைவான். ஆனால் என்ன ஆகிறது இங்க பார்க்கிறோம், இந்த குயவன் வணையும் பொழுது இந்த பாத்திரம் கெட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், களிமண் குயவனுடைய கையில இருக்கும் பொழுது அது குயவனை பார்த்து என்னை இப்படிதான் வணையும் என்று சொல்ல முடியாது. அது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை. ஏனென்றால் அதற்கு உயிர் கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து இவர்கள் கெட்டு போய்விட்டார்களே அப்படி என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன காரணம்? ஏன் கெட்டு போனார்கள்? ஏன் தேவன் விரும்பிய வண்ணம் அவர்களை வணைய முடியவில்லை? அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், எரேமியா புத்தகத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது அதற்கான காரணத்தை இப்படியாக சொல்லப்படுகிறது. எரேமியா 19ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், எரேமியா 19:15 இப்படியாக வாசிக்கிறோம். எரேமியா 19:15 நான் வாசிக்கிறேன். இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்க என்ன நடக்குது? தேவன் இந்த நம்முடைய ஜனத்திற்கும் அந்த எருசலேம் தேசத்துக்கும் கொண்டு வரப்போகிறதான அழிவை குறித்து அவர் வந்து சொல்லுகிறார். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வசனம் சொல்கிறது, அந்த 15ஆம் வசனம் முதல் பகுதியில, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினீர்கள். ஸ்டீஃப் நெக், கழுத்தை கடினப்படுத்தினீர்கள் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த கழுத்தை கடினப்படுத்தினீர்கள் அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் எப்படி தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தினார்கள்? கழுத்தை கடினப்படுத்தினார்கள் அப்படின்னாக்க நீங்க வந்து கவனிக்கலாம், சில நேரத்தில் இந்த கழுத்து வந்து சுருக்கிடுச்சுனாக்கா அது திருப்ப முடியாது. அதே மாதிரிதான், அதாவது அது வணைய முடியாது, அது எங்கேயுமே நீங்க வந்து திருப்ப முடியாது, ஒரே இடத்துலதான் அது வந்து நிற்கும். அது பிடிவாதமா இருக்கிற மாதிரி அது அப்படியே நிற்கும். அது அப்போ இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்போது அந்த 18ஆம் அதிகாரத்துல, மறுபடியும் வாங்க 18ஆம் அதிகாரத்துக்கு 12ஆம் வசனத்துல பாருங்க, இந்த கடின கழுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது 12ஆம் வசனத்துல 18-12 வாசிங்க. கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். எரேமியா 18:12. கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்.
காரியம், நாங்கள் எங்கள் யோசனைப்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்றார்கள். சரி, என்ன சொல்ல, அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார். நான் முதல்ல என்ன சொன்னேன், களிமண் அது தன்னுடைய விருப்பத்துக்கு அது வணைய முடியாது. நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு களிமண் சொல்லவே முடியாது. அப்ப கர்த்தர் இந்த கடினத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்களுடைய யோசனையின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்றார்கள். ரெண்டு காரியத்தை நீங்க கவனிக்கணும். ஒண்ணு, அவர்கள் தங்களுடைய யோசனையின்படி நடக்கிறார்கள், யோசனையின்படியே நடந்து அப்புறம் நம்ம பார்க்கிறோம் இருதயத்தின் கடினத்தின்படியே செய்வோம் என்றார்கள். நடப்போம், செய்வோம் என்றார்கள். walk and do அப்படின்றத பார்க்கிறோம். walk and do not according to God's design but their own design. அப்போ இந்த ஜனங்களை நம்ம பார்க்கும்போது குயவனுக்கு ஒரு டிசைன் இருக்குது, அந்த டிசைன் தான் அவர் வரையணும். ஆனா இந்த ஜனங்களோ தங்களுடைய கடினத்தினாலே என்ன ஆகிறது, இருதய கடினத்தினாலே அவர்கள் நாங்க இப்படிதான் நடப்போம், நாங்க இப்படிதான் செய்வோம் அப்படின்ற அந்த கடினத்தின் நிமித்தமாக அவர்கள் கெட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் விரும்பிய வண்ணம் இந்த தேவ ஜனங்கள் வணைய முடியாமல், வணைந்து கொள்ளப்பட முடியாத நிலையில அவர்கள் இருந்தார்கள். அப்ப தேவன் என்ன செய்கிறார், இந்த ஜனங்களை தங்களுடைய கடினத்தில நாங்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்க மாட்டோம், தேவன் எங்களை வணைவது போல நாங்கள் வணைய மாட்டோம், எங்களுடைய கடினத்தில நாங்கள் நடப்போம் செய்வோம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், தேவன் உடைக்கிறார். தேவன் உடைக்கிறார். அதே 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். 19:11 வாசிக்கிறேன். ஜெரமியா 19:11 அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தை இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன், உடைத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உடைத்து போடுகிறார். கெட்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மறந்துடக்கூடாது, அந்த கடினத்தின் நிமித்தம் அவர்கள் கெட்டு போகும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், தேவன் அதை உடைக்கிறார். தேவன் இப்படியாக அநேக காரியங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு தேவன் ஏன் இந்த COVID-19 அனுப்பி அநேக காரியங்களை கர்த்தர் உடைக்கிறார். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஆராதனை பார்க்கிறோம், சர்ச்சில் நம்ம ஆராதனை செய்ய முடியல, இன்னைக்கு அநேக ஊழியங்கள் செய்ய முடியல, இன்னைக்கு குடும்பங்களை பார்க்கிறோம், சொன்ன மாதிரி அநேக காரியங்களை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் தேவன் உடைக்கிறாரே என்றால் அப்படின்னா என்ன, இன்றைக்கு குறிப்பாக தேவ பிள்ளைகள் தங்களுடைய கடினத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தங்களுடைய பிடிவாதத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நாங்கள் இதுதான் நாங்க இப்படிதான் நடப்போம், நாங்க இப்படிதான் செய்வோம் அப்படி என்ற ஒரு பிடிவாதத்துல, ஒரு ஆணவத்துல இன்றைக்கு தேவன் பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதை தேவன் என்ன செய்கிறார், தேவன் இன்றைக்கு உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த அந்த கடின கழுத்து அப்படி நம்ம சொல்லும் பொழுது அதுல என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த குயவன் வணைந்து அதன் பிரகாரமாக தன்னை ஒப்புக்கொடாதபடிக்கு,
அதாவது குயவனுடைய வடிவத்திற்கு தன்னை ஒப்புக்கொடாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்துவது போல இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? தேவன் விரும்பிய வண்ணமாக, தேவன் நம்மை எப்படி வணைய விரும்புகிறாரோ அந்த வணைதலுக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் நம்முடைய இருதயத்தின் கடினத்துல நாம் இப்படிதான் செய்வோம், நாம் இப்படிதான் நடப்போம், நம்ம இப்படிதான் நடப்போம், நம்ம இப்படிதான் செய்வோம் அப்படின்னு இன்றைக்கு நம்முடைய அமைப்புல, நம்முடைய சிஸ்டம், நம்முடைய ப்ளூ பிரிண்ட், நம்முடைய இந்த வடிவத்துல நம்ம நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்த பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு சபைகளை பார்க்கிறோம், இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இப்படிதான் செய்யணும், நம்ம இப்படிதான் போகணும், வேதத்துக்கு புறம்பாக காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அனைத்தையும் அவர் உடைக்கிறார். அவர் உடைக்கும் பொழுது அந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அந்த முறையாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய விலை என்ன? இந்த ஜனங்கள் உடைக்கப்படும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அதனுடைய விலை, அந்த ஜனத்தின், தேவ ஜனத்தினுடைய மதிப்பு எதுக்கு ஒப்பிடுறார் தெரியுங்களா? புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 45. Lamentation chapter 3 verse 45. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர். தேவ ஜனத்தை, மகிமை நிறைந்த தேவ ஜனத்தை தங்களுடைய கடினத்தினாலே என்ன ஆனது? இப்போ அவர்களுடைய மதிப்பு எதற்கு ஒப்பிடப்படுகிறது? குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர். Thou hast made us as the offscouring and refuse in the midst of the people. Scum, the scum in the வார்த்தை அப்படின்னு சொல்ல, scum அப்படின்னா இந்த garbage, garbageனா நமக்கு நல்லா தெரியும், குப்பை, குப்பைக்கு மதிப்பு கிடையாது. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தர் உடைக்கிறார் என்றால் நம்முடைய மதிப்பு என்ன? இந்த தேவ ஜனங்களை நம்ம பார்க்கும்போது விலை உயர்ந்த மதிப்பு கொண்ட தேவ ஜனமாயிருந்தார். ஆனா கானான் தேசத்துல அவர்களை தேவன் கொண்டு போய் விடும் பொழுது, பாலும் தேடும் கொடுக்கிற அந்த தேசத்துல பிறகு நம்ம பார்க்கிறோம், தாவீது, சாலமோன் ராஜா அவர்கள் ஆளுகை செய்கிற அந்த நாட்களிலே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அவர் மகிமை நிறைந்த ஒரு ஜனமாக இருந்தார்கள். அவர்களுடைய விலை அதிகமாய் உயர்ந்ததாய் இருந்தது. ஆனால் எப்போ தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்களோ என்ன ஆனது? எரேமியா சொல்கிறார், அவர் குப்பையாக, அருவருக்கப்பட்டவர்களாக இருக்கிறார், மதிப்பு இல்லாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு பல ரீதியிலே நம்ம உடைக்கப்படுகிறோம். இன்றைக்கு உடைக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை உடைக்கிறார். கர்த்தர் நம்மை உடைக்கிறார். நமக்கு வாதை அனுப்பலாம், நம்முடைய பொருளாதாரம் சுக்குநூறா போலாம், உறவுகளில பிரச்சனை உண்டாகலாம், இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது உடைந்து போன பாத்திரத்துக்கு மதிப்பு இல்லை. ஆனா தேவன் என்ன செய்யறாரு பாருங்க, அந்த உடைந்த அல்லது கெட்டு போன அந்த பாத்திரத்தை அவர் தூக்கி எறியல. இல்ல இந்த இது உடைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி எறியல. பிரியமானவர்களே, உடைந்து போன பாத்திரத்துக்கு மதிப்பு இல்லை, உண்மைதான். உலகம் அதை தூக்கி எறிஞ்சிடும். உடைந்து போன இந்த சமுதாயத்துக்கு, அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு மதிப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தேவன் உடைக்கிறார் என்றால் அடுத்தது அவர் என்ன செய்கிறார் பாருங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம்,
அந்த 4ஆம் வசனத்துல கவனிங்க, 2வது பகுதியில குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று சொல்லப்படுகிறது. வேறே பாண்டமாக வணைந்தான் அப்படின்னு. எந்த பாண்டத்தை அது கெட்டு போன அதை திரும்ப அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது எது கெட்டு போனதோ, எது உடைக்கப்பட்டதோ அந்த பாண்டத்தை அதை எடுத்து திரும்ப வேறு பாண்டமாக வணைகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். கர்த்தர் உடைந்து போன பாத்திரத்தை அவர் அப்படி விட்டு விடுவதல்ல. God never give up on a broken vessel. அவர் என்ன செய்றாரு? மீண்டுமாக அதை வணைகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப வணைகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய மிகுந்த அன்பில மீண்டுமாக அதை வணைந்து அந்த குயவன் விரும்பிய வண்ணம் அது உருவாகும் பொழுது இப்பொழுது தேவன் பயன்படுத்தும்படியாக முதல்ல என்ன பார்த்தோம்? அந்த கெட்டு போன வார்த்தை என்ன பார்த்தோம்? அது எதற்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ மறுபடியுமாக அவர் வணைகிறார் என்று சொல்லும் பொழுது அது பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக அது இருக்கும்படியாக இந்த குயவன் வணைவது போல தேவன் நம்மை வணைகிறார். அப்ப இன்றைக்கு இந்த உடைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். எதற்கு? தேவன் நம்மை மறுபடியுமாக வணைய விரும்புகிறார். அவருக்கு உபயோகமாய் நாம் இருக்கும்படிக்கு, அவருக்கு நாம் பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார்? வணைகிறார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் அந்த 5ஆம் வசனத்துல சொல்கிறார், அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், அப்புறம் 9ஆம் வசனத்துல பாருங்க, கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? God has all the authority. தேவனிடத்திலே எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவரால் உடைக்கவும் முடியும், அவரால் மீண்டுமாக அதை கட்டவும் முடியும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் சொன்னது போல தேவன் அவர் உடைக்கிறார் என்றால் நாம் அவருடைய பிரயோஜனத்துக்காக வரும்படி அல்லது வணையப்படும்படிக்கு தேவன் விரும்புகிறார். நம்முடைய தேவன் நம்மை வணைகிறார் என்று சொல்லும் பொழுது, அதாவது உடைக்கப்பட்டு நம்ம வணைகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட தேவன்? நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம், Nehemiah chapter 9 verse 17. நெகேமியா 9ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. நெகேமியா 9:17. அவர்கள் செவி கொடுக்க மனமில்லாமலும் அவர்களிடத்தில் நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலக்கம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன
மனமுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 17ஆம் வசனத்தில் கவனிங்க. தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி இந்த ஜனத்திற்கு தேவன் எப்படி உள்ளவராக இருக்கிறாரு? அவர் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர் நம்மை கைவிடுகிற தேவனும் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குயவன் பார்க்கும் பொழுது அந்த கெட்டுப்போன பாத்திரத்தை அது மறுபடியுமாக வணைகிறான் என்று சொல்லும் பொழுது, இந்த கெட்டுப்போன பாத்திரம் அது அதனுடைய அந்த எசன்ஸ், அதனுடைய அந்த பொருளின் உள்ளடக்கத்தை நம்ம பார்க்கும்போது அதனுடைய பலவீனத்தை அந்த குயவன் அறிந்திருந்தும் என்ன செய்கிறான்? தன்னுடைய விருப்பத்தின்படி அதை வணைகிறான் என்று பார்க்கிறோம். அதே போல நம்முடைய பலவீனம், குறிப்பாக இந்த கடினம், நம்முடைய பிடிவாதம், இதெல்லாம் இருக்கின்ற நம்ம ஆண்டவர் தூக்கி எறியாம ஆண்டவர் என்ன செய்தாரு? நம்மை உடைத்து மீண்டுமாக அவர் தமக்கென்று பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக வணைகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு உயர்ந்த மதிப்பை கொடுத்திருக்கிறார். எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த குயவன் அவன் சந்தைக்கு போய் அல்லது அந்த களிமண் உற்பத்தி ஆகின்ற அந்த இடத்துல களிமண்ணை அவன் எடுத்து, அல்லது அவன் அந்த கடல்ல போய் அந்த களிமண் எடுத்துட்டு வருவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை, பலவீனமான நம்மை, பாவம் நிறைந்த நம்மை, முழுமையாக பாவியாக இருந்த நம்மை அவருக்கென்று பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். He bought us with a valuable price. உயர்ந்த விலையை கொடுத்து, தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த களிமண்ணை அவர் வாங்கியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எதற்காக? நம்மை மறுபடியுமாக வணைந்து அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக விளங்கும்படியாக. அப்போ இன்றைக்கு நம்முடைய மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், எவ்வளவு என்னிடத்துல பொருள் இருக்கிறது, சொத்து இருக்கிறது என்பதை அது வைத்து நமது மதிப்பு, தேவன் நம்மை மதிப்பிடுவது கிடையாது. தேவன் நம்மை எப்படியாக மதிப்பிடுகிறார்? ரோமர் 8:29 வாசிக்கிறோம். ரோமர் 8:29 எடுத்தவங்க நீங்க வாசிங்க. ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மதிப்பு, நம்முடைய விலை எங்கே இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய மதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாம் மதிப்பு விளங்கும்படிக்கு நம்ம வாங்கப்பட்டோம். அடுத்ததாக அந்த மதிப்பு அதிகரிக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார்
என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த மாற்றம் வருவது, இந்த மாற்றம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும்படிக்கு தேவன் என்ன செய்கிறார்? நம்மை உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பிடிவாதத்தை அவர் உடைக்கிறார். நம்முடைய இந்த கடின இருதயத்தை அவர் உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் விரும்பும் வண்ணமாக நாம் அவருடைய வணைதலுக்கு நாம் வரும்படியாக, நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக தேவன் நம்மை உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய கிருபையில இதை நம்மிடத்திலே செய்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய கிருபை நிமித்தமாக நமக்கு இறங்கி நம்மை உடைக்கிறார். உடைத்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நாம் மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு நம்ம கேட்கலாம், ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறது? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? நீ உடைந்த பாத்திரமாக இராம தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் இருக்கும்படிக்கு தேவன் உன்னை உடைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். தமது சாயலுக்கு ஒப்பாக நீ வணையப்படும்படிக்கு தேவன் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார், உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உடைதல், all this breaking, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, இந்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18 வாசிக்கிறதே. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் யாருக்கு சமீபமாய் இருக்கிறார்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கும் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கும் அவர்களை ரட்சிக்கிறார் என்று இவர்களுக்கு தேவன் சமீபமாயிருந்து அவர்களை ரட்சிக்கிறார். அப்போ இந்த உடைதல் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. இன்னைக்கு தேவன் அநேக காரியங்களை உடைக்கிறார் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அந்த உடைக்கிறார் என்றால் அது நல்லது. அந்த உடைதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் சமீபமாயிருந்து நம்மை தம்முடைய விருப்பத்தின்படி வணைகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உறவுகளை உடைக்கிறார். ஏன் உறவுகளை உடைக்கிறார்? இன்றைக்கு நமக்கென்று ஒரு சிந்தை இருக்கிறது, ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது, ஒரு சிந்தை இருக்கிறது. கணவன் மனைவி உறவுனா இப்படிதான் இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுனா இப்படிதான் இருக்கணும். அதாவது கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்முடைய உறவை நம்ம கட்டாம இன்றைக்கு நம்முடைய விருப்பத்தின்படி நம்மளுடைய உறவு இப்படிதான் இருக்கணும், நம்ம இப்படிதான் நடக்கணும் அப்படின்ற கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் போதகர் சபையார் போதகர் இப்படி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் இப்படின்ற உறவுகளை இன்றைக்கு தேவன் உடைத்திருக்கிறார் என்றால் என்ன பார்க்கிறோம்? தேவன் எப்படி விரும்புகிறார்? தேவன் எந்த உறவுகளை விரும்புகிறார்? அவருடைய வேதத்தின்படி சொல்லப்படுகிற உறவை தேவன் விரும்புகிறார். அந்த உறவுக்குள்ளாக நாம் நடக்கும்படிக்கு தேவன் நம்மை உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு இந்த ஆராதனையை நம்ம பாருங்க. இன்றைக்கு ஆராதனையை பாருங்க. இன்றைக்கு ஆராதனை நம்ம பார்க்கும்போது சபையாரும் சரி, அந்த முழு இதே நம்ம பார்க்கும்போது தேவன் அதை உடைக்கிறார் என்று பார்க்கிறோம். என்னென்றால் இன்றைக்கு அநேக ஆராதனைகள் தேவன் விரும்பிய வண்ணமாக ஆராதனை இல்லை, தங்களுடைய விருப்பத்தின்படி ஆராதனை நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் உடைக்கிறாரே என்றால் தேவன் விரும்புகின்ற ஆராதனை எப்படியாக இருக்கட்டும், அதற்கேற்ற வண்ணமாக நாம் மாற தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக பழக்கங்களை நம்ம பார்க்கிறோம். நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் நடப்பேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்துல
நம்ம வந்து இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் உடைக்கிறார். தேவன் உடைக்கிறார் என்றால் உன்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பம், உன்னை ரட்சித்தவருடைய விருப்பம் அப்படின்றத தேவன் உடைத்து உன்னை படைக்கிறார். இன்னைக்கு பொருளாதாரத்தை பெரிய ஒரு குழப்பத்தை, சிக்கலை, பாரம் இன்னைக்கு வந்து உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பணம் தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு பணத்தினுடைய மதிப்பு என்ன, பணத்தை எப்படி நம்ம வந்து செலவு செய்யணும், பணத்தை எப்படி நம்ம கையாளணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத, அதாவது வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் ஞானமுள்ள உக்கிரக்காரனாக, நல்ல உக்கிரக்காரனாக நாம் மாறும்படியாக தேவன் இதையெல்லாம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உடைந்த பாத்திரத்திற்கு மதிப்பில்லை, ஆனால் நம்மளை அப்படியே விடாம தேவன் நம்மை உடைத்து அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நாம் விளங்கும்படிக்கு தேவன் இன்றைக்கு நம்மை உடைத்துக் கொண்டு இருக்கின்றார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்களே. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். நல்லா கவனிச்சு பாருங்க. தன்னை சுத்திகரித்து, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், மேல உள்ள அந்த காரியங்களை நம்ம வந்து பார்க்கணும். எல்லாம் வந்து விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் அப்படின்றத பார்க்கணும். And meet for the master's use. அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு நம்மை உடைத்து எப்படியாக நம்மை வணைய விரும்புகிறார்? கனத்துக்குரிய பாத்திரம், ஒரு மதிப்பு நிறைந்த பாத்திரமாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு அன்பின் தேவ பிள்ளைகளை எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு நோட், இந்த பணம் இருக்குல்ல, இந்த நோட் 1 ringgit, அப்புறம் 5 ringgit, 10 ringgit, 50, 100 ringgit இருக்குல்ல. சரி, அந்த நோட்டு நீங்க வந்து எடுத்து பாருங்க. அந்த நோட்டுல வந்து இது இருந்தாதான் அது வந்து செல்லும், அதோட வேல்யூ இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இந்த நோட்டுல வந்து இது இருந்தாதான் அது வந்து செல்லும். அப்கோர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து அதுல வந்து இருக்கணும். ஆனா முக்கியமா என்னன்னா இது எது, அது இமேஜ் வந்து இருக்கு பாத்தீங்களா? ஒரு 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 படம் இருக்கும்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வேல்யூ வந்து, அந்த மதிப்பு வந்து எதுல இருக்குது? இட்ஸ் ஆன் தி இமேஜ். அந்த மதிப்பு எதுல இருக்குது? அந்த நோட்டில் இருக்கக்கூடிய அந்த சாயல், அந்த 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 ஒருவருடைய படம். பிரியமானவர்களே, அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய மதிப்பு எதுல இருக்கிறது? கிறிஸ்துவின் சாயல், இந்த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவின் சாயல். அந்த மதிப்பு தான் நம்முடைய மதிப்பு. அப்ப இன்றைக்கு தேவன் என்ன விரும்புகிறார்? இந்த கிறிஸ்து, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறுபடியாக தேவன் இன்றைக்கு நம்மை உடைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க தேவன் வந்து ஐயோ இது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள, ஏன் தேவன் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம அப்படி நினைக்காம தேவன் இன்றைக்கு நம்மை உடைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக?
விலை உயர்ந்த பாத்திரமாக நம்மை மாற்றும்படியாக தேவன் நம்மை உடைத்துக் கொண்டு இருக்கிறார். உடைந்த பாத்திரத்திற்கு மதிப்பு இல்லை, ஆனால் உடைந்த பாத்திரத்திற்கு மதிப்பு கொடுக்கும்படியாக தேவன் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளை உடைக்கிறார். ஆகினால அன்பின் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை உடைக்கும் பொழுது இவைகளை நாம் சிந்தித்து நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நடத்தைகளை எல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்த்து, தேவனே நீர் விரும்பும் வண்ணமாக என்னை வணைந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய மதிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து நம்மை வாழ நாம வந்து ஒப்புக் கொடுக்கிறோம். களிமண் தன்னுடைய குயவனை பார்த்து என்னை இப்படிதான் வணையும் என்று சொல்ல முடியாது. மாறாக, குயவனே நான் உம்முடைய கையிலே இருக்கிறேன். அதான் வசனம் சொல்கிறது 6ஆம் வசனத்துல, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய விருப்பத்தின்படி என்னை வணங்கும். எங்க இடிக்கணுமோ, எங்க உடைக்கணுமோ, எங்க அறுக்கணுமோ அது எல்லாம் செய்யும். உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நான் ஒப்பாக மாறணும். என் வாழ்க்கைக்கு பெரிய மதிப்பு வரணும் ஆண்டவரே அப்படி என்று நாம் கேட்போம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலாக குயவனே குயவனே இந்த பாடலை நாம் பாடலாம். குயவனே குயவனே ஆடை பின்காரனே
ஒரு கணம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு தேவன் ஏன் என்னை உடைத்துக் கொண்டிருக்கிறார்? உறவுகள் உடைகிறது, பொருளாதாரம் உடைகிறது, கல்வி உடைந்திருக்கிறது, அரசியல் உடைந்திருக்கிறது, வேலையிடத்தில் பலவிதமான காரியங்கள் உடைந்திருக்கிறது. இவைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏன் தேவன் இத்தனை உடைதலை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார்? பிரியமானவர்களே, நாம் உடையும்படிக்கு தேவன் விரும்புகிறார். தேவன் நம்மை உடைத்துக் கொண்டிருக்கிறார். எதற்கு? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும்படியாக, குயவன் விரும்பிய வண்ணமாக களிமண்ணை வரைவது போல அவருடைய கையில இருக்கிற நாம் தேவன் விரும்பிய வண்ணமாக நம்மை வணைய விரும்புகிறார். ஆண்டவரே, என்னை வணையும், உமக்கு பிரியமாய் என்னை வணையும் என்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். அல்லது இன்னும் நம்முடைய கடினத்திலே நாம் இருக்க போகிறோம். நம்முடைய கடினம் நமக்கு தான் தெரியும், நம்முடைய பிடிவாதம் நமக்கு தான் தெரியும். நான் இப்படிதான் நடப்பேன், நான் இப்படிதான் செய்வேன் என்ற பிடிவாதம் நமக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் அத்தனையும் உடைக்கிறார். தேவன் விரும்பிய வண்ணம் நம்மை வணைய விரும்புகிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இந்த கடினத்தை விட்டு தேவனே வணையும் என்று தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நமக்காக நாம் யாவரும் செபித்துக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இதோ உங்களுடைய ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் இடைப்படுது. உங்களுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாக வணங்கி வணங்கப்பட நாங்கள் சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் இறங்குவீராக, உங்களுடைய ஜனங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். போராட்டமான காலகட்டத்தில் கர்த்தர் விரும்பிய வண்ணம் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். சவால்கள், சோதனைகள் அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டுதல் இவனே நீரே அவர்களுக்கு ஞானத்தை தந்து கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக உடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள மனவாட்டியாய் நிற்க கிருபை பாராட்டும். உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாக ஜீவன் பண்ண முடியும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமர்கள் அறிவிக்க வேண்டிய காரியம், வருகின்ற புதன்கிழமை நமக்கு வேத பாடம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், வேத பாடம் நம்முடைய Facebook லைவ் ஸ்ட்ரீமிங்ல செய்யப்பட்டது. ஆனால் வருகின்ற வாரத்திலிருந்து இந்த ஜூம் வழியாக நம்முடைய வேத தியானம் நடைபெறும். அதுக்கான இந்த லிங்க் அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இன்றைக்கு அல்லது நாளைக்கு அனுப்பி வைப்போம். புதன்கிழமை இரவு 8 மணிக்கு சரியாக நீங்க ஜூம்ல ஜாயின் பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழக்கம் போல நமக்கு ஆராதனை ஞாயிறு தோறும் நடைபெறும். தேவன் தான் உங்களுக்கு கிருபை பாராட்டி உங்கள் யாவரையும் வழி நடத்துவார்கள்.